ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் கேழ்வரகும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு சத்தான கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோல் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயிலேயே 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ கேழ்வரகு மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த மாவு ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற வேர்க்கடலையை நம்ம தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். தோல் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது போல் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை சேர்த்துக்கிறலாம். இது கூட நான் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வேர்க்கடலை கேழ்வரகு மாவு ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கிறலாம். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிறலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, சும்மா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது போல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு மாவு வெல்லமும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளைப்பாகில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கையை வச்சு பிடிச்சி கட்டுறேன் பாருங்கள், கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது கூட நான் ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற தேங்காயை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொழுக்கட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம். நாம் பிடி கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது போல் பிடிச்செடுத்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சுட்டு வேக விட்டு எடுத்துக்கிறலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடான உடனேயே இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சத்தான கேழ்வரகு கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்